ஏய், ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? நீ ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ற நீ. ஏய், எங்கடா அவன்? குளிச்சிட்டு இருக்கான். ஏய், எங்கேயாவது வெளில போனா குளிக்கலாம், சரக்கு அடிக்க கம்பெனி திரும்பினா குளிக்கிறான். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஊறுகாலம் வாங்கி வச்சிருக்க? கஞ்சி எதுவும் குடிக்க போறியா என்ன? முன்ன புண்ண குடிச்சிருந்தா அதோட அருமை தெரியும் உனக்கு. என்னத்த சொல்லனா உனக்கு? டேய், மிச்சம் சாப்பிட்டது போதும்டா, வாங்க சேஸ் செய்யலாம் வாங்கடா. கருமண்டா. எதிர்கட்சி எம்எல்ஏ எல்லாம் ஆளுங்கட்சி போனா பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவரே ஆளுங்கட்சி போனா என்ன மாதிரி தொண்டனா என்னடா ஆகிறது? என்னடா சொல்றான்? எப்பயும் நீ வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு இருப்பானா? இப்ப நீ திடீர்னு சரக்கு அடிக்கிறத விட்டுட்டியா? அந்த கடுப்புல பேசிட்டு இருக்கான். ஒரு அதே பாத்துட்டு இருக்க? இல்ல, எல்லாம் ஒரே டபுள் டபுளா இருக்குது. அதான் ஒரு குழப்பமா இருக்குன்னு. இந்த டபுள் டபுள் உனக்கும் எங்களுக்கும், இந்த டபுள் டபுள் எனக்கும் அவனுக்கும். மீறி கையை வச்ச கையை வெட்டிடுவான். என்ன மச்சான் ஒரே ஃப்ரூட்ஸா இருக்குது? நான்வெஜ் எல்லாம் இது வாங்கலையா? ஏய், நாங்க 2 பேரும் வெஜிடேரியன் குடிக்கிறோம்டா. குடிக்கிறதே கேவலமானது, இதுல வெஜ்ஜி நான்வெஜ்னு பெருமை வேற. என்னடா அவனையே பாத்துட்டு இருக்க? இந்த ஏரியாவுல உன்னை தவிர எல்லாம் குடிப்பான். சரி குடி. ஏண்டா மாசம் 5000 10,000 தண்டமா இதுக்கே செலவு பண்றிய? இது வீட்டுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா செய்யலாம்ல? இந்த லட்சத்துல லவ் வேற பண்ற. லவ் பண்றவங்க குடிக்க கூடாதா? அதுக்கு சொல்லடா, வீட்டுல அப்பா இருக்காரு, அவருக்கு ஏதாச்சும் எதுவும் செய்யலாம், தண்டமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு வீட்டுக்கு தெரியாது. மூடிட்டு வா போலாம். ஒரு ரவுண்டு தான் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளயும் காலி ஆயிட்டு. வாங்கின சைட்ஸ் தான் காலி ஆயிட்டு. அதை பத்தி நான் சொன்னா நான் ராஸ்பெக்ட் சொன்னார்ல, அந்த கேப்ல ஒரு ரவுண்ட் உள்ள போயிடுச்சு. ஏய், அவன் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்த கல்யாணம் பண்ணி போயிட்டா இல்ல? பட்டையாரே நீ அவளை நினைச்சு உட்காந்துருக்க நீ? உன் இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கேன், மூஞ்சில ஆசிட்டு ஊற்றி நார் அடிச்சிருப்பேன், இல்ல நெட்ல போட்டா விட்டு நார் அடிச்சிருப்பேன். பாய மட்டும் கம்மன்றா. ஏய் போட. ஏய், என்னடா இது நெஞ்சு எரிச்சலா இருக்கு? உள்ள போனதெல்லாம் மொத்தமா வெளில வந்துடும் போல இருக்கு. நீ ஏன்னா அவனே பார்த்துட்டு இருக்க? ஓசி குடினா நல்லா காஸ்ட்லியா குடிப்பானோ, அவங்க காசை போட்டு குடிக்கணும்னா மட்டமான சரக்கு வாங்கி குடிப்பானோ, அதான் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். நீ விடு, அவன் கிடக்குறான்டா குடியார பையன். அவன் சொன்னதை நினைச்சு நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அந்த பையன் அப்படிதான், விடு. வச்சா ஒரு நிமிஷம் எந்திரி, உன் ரூமை கிளீன் பண்ணிட்டு டிவி பார்க்கலாம். ஜெனிஃபர் புஷ்பாவும் செம்மஞ்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த ஜான் மேத்தீஸும் காதலித்து வந்தனர்.
இருவரும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்தனர். இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஜெனிஃபர் காதலை முறித்துக் கொள்வோம் என்று ஜான் மேத்திஸிடம் கூறினார். அப்போது கடைசியாக மாமல்லபுரத்தில் நாம் இருவரும் சந்தித்துவிட்டு பின்னர் பிரிந்து விடுவோம் என்று ஜான் மேத்திஸும் கூறியிருக்கிறார். அப்போது உனக்கு நான் பரிசு ஒன்று கொடுக்கிறேன், அதை மட்டும் வாங்கிக் கொள் என்று மேத்திஸ் கூறியிருக்கிறார். இதை நம்பி ஜெனிஃபர் மாமல்லபுரத்திற்கு சென்றார். இருவரும் புலிக்குகை அருகே பேசிக் கொண்டிருந்தனர். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ஜெனிஃபரிடம் வற்புறுத்தினார். ஆனால் ஜெனிஃபர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசு பொருளையாவது வாங்கிக் கொள் என்று கூறி அட்டை பெட்டியை திறந்து காட்டியிருக்கிறார். அதில் இருந்த சுத்தியல் ஒன்றை எடுத்த மேத்திஸ் திடீரென ஜெனிஃபர் தலையில் ஊங்கி அடித்தார். இதனை சற்றும் எதிர்பாராத ஜெனிஃபர் நிலை குலைந்தார். மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அவர் பலியானார். ஏய், ஏன்டா இப்ப பார்த்தா நியூஸ் சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்காக கண்ட நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏய், எந்த சேனலும் நம்பலாம், ஆனா நியூஸ் சேனலை மட்டும் நம்பவே கூடாதுன்னா வேற ஏதாவது பாட்டு சேனல் பார்க்கலாம். ஏன் மச்சான், நானும் இதே போல ஏதாவது பண்ணிடவா? என்னடா சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருது? நாட்டுல 1000 நடக்கும்டா. அதெல்லாம் பார்த்துட்டு நானும் செய்யறேன்னா பைத்தியகாரத்தனமா இல்ல? பசங்கள்ட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அவங்கள கோபத்துல கொலை பண்றாங்க. அது ஒரு ரகம். காதலை சொல்லி ஏத்துக்கலன்னு அந்த கோபத்திலையும் கொலை பண்றாங்க. வெறும் உடம்புக்கு ஆசைப்பட்டுட்டு காதல் என்ற பேர்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா தப்பையும் பண்ணிட்டு எங்க மாட்டிக்கு போறோமோன்ற பயத்துல கொலை பண்றாங்க. உனக்கு அப்படி கிடையாது. நீ குடிய விட்டதுக்கு காரணம் அந்த பொண்ணுதான், நீயே நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கே. அப்படி இருக்கும்போது உன் மனசு ஏன்டா இப்ப தப்பாலாம் யோசிக்குது? என்னைக்காச்சும் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காளா? இல்ல மச்சான். காசு பணம் ஏதோ பிரேம் மச்சான், நீ குடிக்கணும், அந்த பொண்ணை சந்திக்கணும். நீ நல்லவனா திரும்பி வாழ்றதுக்கு கடவுளா பார்த்து அந்த பொண்ணை அனுப்புனா நினைச்சு விட்டுரு. எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்றா. நெகட்டிவா திங்க் பண்ணன்னு வச்சுக்க, நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ எது நடந்தாலும் அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க கற்றுக்க. பசங்களையும் எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கிறது இல்லடா. உன்னையும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நினைச்சு நீ பெருமைப்படுறா. போயிட்டு சரிவா, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம். நான் வரல மச்சான், நீ போயிட்டு வா. எனக்கு 2 தோசை மட்டும் வாங்கிட்டு வா. அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வா. அவன் கதவை திறக்கலன்னா அவனுக்கு காலைல சேர்த்து டிஃபனும் வாங்கிக்கலாம். சிவா, ஏய் சிவா, ஒரு நிமிஷம் நில்லுடா. சொல்லு பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா. என்ன பிரியா, என்ன சொல்ற? நீ நல்லா படிச்சிருக்க. அது இல்லாம உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. வேற அது இல்லாம நீ நல்ல வேலைக்கு போற. ஸோ அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிடிக்கணுங்கிறத லவ்னு எடுத்துக்கலாமா? அதை பத்தி பேசதான் இவ்வளோ நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவா சொல்லு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கோபப்படாம கேளு. உன் ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணி பாரு. என்ன, நான் ஏழைன்னு சொல்லி கட்டுறியா? அப்படி நினைச்சிருந்தா நான் கூட பேசியிருக்கவே மாட்டேன். லவ்ங்கிறது ஒரு நாள் 2 நாள் ஒன்னா சுத்துறதோட முடிஞ்சிடக்கூடாது. கல்யாணத்துல முடியும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க தான் பாதியிலேயே பிரிஞ்சிடுறாங்க. இந்த நிலைமை நமக்கும் வேணுமா? இப்ப என்னதான் சொல்ல வர? கோவப்படாத சிவா. நம்ம 2 பேரும் லவ் பண்றது எங்க வீட்டுல சொன்னா சம்மதிக்கவும் மாட்டாங்க. உனக்காக ஸ்ட்ராங்கா நின்று பேசி சண்டை போட தைரியமும் எனக்கு இல்லை. ஸோ எதுக்கு 2 பேரும் தேவையில்லாம லவ் பண்ணி கஷ்டப்படணும்? நான் போற வெயில உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் பேரை சொல்லி எனக்கு கிண்டல் பண்றாங்க. அதனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ என்ன, உனக்கு பிடிச்சிருக்கு, பட் உங்க வீட்டுக்கு ஓகேனா உனக்கும் ஓகேவா? அதான் நீ குடிக்கிறியாமே, கேள்விப்பட்டேன். ஏன் குடிச்சா தப்பா? லவ் பண்றவங்களாம் குடிக்க கூடாதா? நான் அப்படி சொல்லவில்லை சிவா. அந்த ஹை கிளாஸ் பசங்கள்லாம் வந்து எவ்வளோ தப்பு பண்ணினாலும் வெளியில தெரியாது. ஏன்னா பணம் கண்ணை மறைச்சிடும். ஆனா உன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனை கல்யாணம் பண்ணணும்னா அப்படின்னா எந்த ஒரு தப்பும் இல்லாம எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பையனா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லா பணக்காரங்களும் தான் குடிக்கிறான், குடிச்சாதான் பணக்காரனே ஒத்துக்கிறான். நான் உன் மேல உள்ள அக்கறையினால பேச வந்தா கடைசியா நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? நான் என்ன சொல்றேங்கிறத நீ தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. என்ன ஆள விடுறா சாமி.
ஆனா உன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனை கல்யாணம் பண்ணணும்னா எந்த ஒரு தப்பும் இல்லாம எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பையனா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன மச்சான், நீங்க போலாமா? நீங்கள் மூடு சரியில்லை மச்சான், நாளைக்கு போகலாம். மச்சான் மச்சான், நீ கட்சியும் போலாமாடா? உடம்பு சரியில்லை மச்சான், இன்னொரு நாள் போகலாம். நீ கட்சியும் போலாமாடா? இன்னைக்கு வேணாம் மச்சான், ரேசன் விட்டுட்டு வரேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்ன மச்சான், சிவா எங்க மச்சான்? கடைக்கு போயிருக்கான். முன்னாடிலாம் சிவா என் கூட தான் க்ளோஸா இருப்பான், இப்பெல்லாம் உன் கூட தான் க்ளோஸா இருக்கான். என்ன விஷயம்னே தெரியல. இப்ப என்ன அவாய்ட் பண்றான்? என்ன விஷயம் மச்சான்? குடிக்கிறது இல்லைல்ல, முன்னாடி குடிச்சா அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தான். என்னது, குடிக்கிறது இல்லையா? அவன் குடியே நிப்பாட்டி 5 மாசம் ஆகுதுடா. என்ன விஷயம்? லவ். என்ன லவ்வா? லவ்வோ என்ன கர்மமோ, இதே சிவா லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு குடிக்கிறது கம்பெனிக்கு எனக்கு கெஞ்சில. அப்ப நான் பாத்துக்கிறேன். அவன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? குடிக்கார பையில அவனாவது குடிக்காம ஒழுங்கா இருக்கான், அவனையும் கெடுத்து விடாத. டேய் சிவா, சீக்கிரம் கிளம்புடா, வெளில போயிட்டு வரலாம். டேய் எடா போறீங்க? போறோம், வரியா வரலையா? டேய் குடிக்க வேணா கூப்பிடு, எங்க வேணா வரேன், தயவு செய்து இறங்கி கூப்பிடாத என்ன. நீ வர தேவையில்ல, மூட்டு படு. சிவா மணி ஆயிட்டுறா, வாடா வேகமா. எங்கடா போகிறோம் சொல்கிறா? 15 நிமிஷம் ஆகும், வா வழியிலே பேசிட்டு போலாம். சொல்கிறா மச்சான், போகாது எங்கே போகிறோம்னு. தீபாவளி வருதுலடா, அதான் அம்மாவுக்கு ரிங் எடுக்கலான்னு போறேன்டா. சூப்பர்டா மச்சான். எனக்கு முன்னாடியே பெற்றவங்களுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சிடணும்டா. அப்புறம் அமேசான்ல ஆர்டரை போட்டு அதை போட்டு நம்மளை போட்டு கொண்டுருவாங்கடா. அதுவும் கரெக்ட் தான் மச்சான். சிவா, என் கூட சும்மா தான் வரேன்னு நினைச்சேன். நான் ஒரு மோதிரம் எடுக்கிறதுல நீ ஒரு செயினே எடுத்துட்டியடா. முன்னாடி எதுவும் பிளானா? பிளான்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், திடீர்னு தோணுச்சு. அவருக்கு வேலையில் சேர்ந்ததுலேருந்து எதுவும் வாங்கி தரல. இப்போ குடியை வேற விட்டுட்டேனா, அதான் மிச்சம் இருந்த காசை வச்சு வாங்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை மச்சான். சூப்பர்டா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. அவளை லவ் பண்ணுறத நினச்சி பெருமையாக இருக்குது. என்னடா சொல்ற? அவளை லவ் பண்ணுறதுனால தான் நான் குடியை விட்டேன். சூப்பர்டா. பிரியா அப்பா வராரா? டேய் வாங்கடா இங்க. 2 பேர்ல யாரா என் பெரியா பின்னாடி சுத்துறது? நான் தான் அங்கிள். ஏய் சும்மாடா, உனக்கு வேற வேலையே இல்லையடா? பக்கத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். மாதம் 30,000 சம்பளம். என்ன காமெடியா? நீ எங்க வேலை பார்த்தா எனக்கு என்ன, எவ்வளவு சேலரி வாங்குறா எனக்கு என்னடா? பிச்சைக்கார பசங்களா? பொண்ணை கட்டிக்கிறதான் வேலையை பற்றி கேட்கறாருன்னு பார்த்தா இவனை திட்டுறதுதான் வேலையை பற்றி கேட்டுரு. ஓ சார். இல்லை அங்கிள், அது வந்து இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி போறதையோ அவ கூட பேசுறதையோ பார்த்தேன், பவரை காட்ட வேண்டி இருக்கும், ஜாக்கிரதை. உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். எனக்கு கட்டி கொடுத்தா நான் நல்லா பார்த்துப்பேன். என் பொண்ணுக்கு சொத்து மட்டுமே 1 கோடிக்கு மேல இருக்கு. உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு நான் எங்கடா போறது? அது இல்லை அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லடா குடிகார பயலே. நீ எத்தனை வாட்டி குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி போறத நானே பார்த்திருக்கேன். அவன் தெளிவாக இருந்தாலும் உங்களை பார்த்தாலும் ஓடி ஒளிஞ்சிருப்பானே. இது கூட தெரியல, இவர் புல்லட்ல யூ டர்ன் போட்டு வந்து நிக்கிறாரு. இல்லை அங்கிள், இப்பெல்லாம் அவன் குடிக்கிறது இல்லை அங்கிள், குடிய நிப்பாட்டான் அங்கிள். என் பொண்ணுக்காகவா? தெரியண்டா உங்களை பத்தி. ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ஒரு கெட்ட பழத்தை விடுற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. அதே பொண்ணு கிடைச்சிட்டா திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எச்ச பசங்களா. லவ் பண்றது இவன், இவனை திட்டுறது இல்லாம என்னை சேர்த்து திட்டுறாங்க. கூட வந்தது ஊத்தமா? நடந்து போற நாய்களுக்கு பறக்கிற ஆசை வந்துச்சா? ரியாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் அங்கிள். என் பொண்ணை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும்டா. தடம் தெரியாம போயிடுவேன், ஜாக்கிரதை.
நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட போய் பொண்ணை லவ் பண்றோம், பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேக்குற. அவன் பலாருன்னு அறிஞ்சு விட்டாரு. மிடில் கிளாஸ்னாலே அடிப்பாங்க, அவர் ஹை கிளாஸ் வேற. நல்ல வேலைடா என்னை அடிக்காம விட்டாரு. பிரியா எனக்கு கிடப்பலாம் மச்சான். அவ படிச்சு முடிக்கணும் 2 வருஷம் இருக்குது, பாத்துக்கலாம் வா. மனசை தளர விடாதடா, இன்னும் 4000 வாங்க வேண்டியது இருக்குல்ல. பிரியாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ் டிக்கெட் வேற கிரிக்கிரின்னு ஏற்றி விட்டானோ. 5 ரூபாய்க்கு கல்லையை வாங்கி 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கோம். வா வா, வெயிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? கல்யாணம் பண்ண வேண்டியதாடா. பிரியா எனக்கு பார்க்கணும் போல இருக்கு மச்சான். அவளை பார்க்காத ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருக்கிறது போல இருக்கு. நான் வேலைக்கு போகிற இடத்த தாண்டி தான்டா அவள் காலேஜுக்கு போவா. ஆனால் 2 வாரமாக அவளை நான் பார்க்கவே இல்லைடா. என்ன மச்சான் சொல்ற, பார்க்கலையா? இது கேட்குற பயப்படுற லூசு பையில. வீட்டுக்கு போனால் செக்யூரிட்டி வேற இருக்காண்டா, எப்போ போனாலும் துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த சினிமாவில் வர மாதிரி ஹவுஸ் சர்வீஸ் இது பண்ணி வச்சிருப்பாங்களோ? அப்படிலாம் இருக்காது மச்சான். அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனு ரீச் ஆக மாட்டேங்குது மச்சான். டேய் மச்சான், அங்கே பாரு ஏதோ போஸ்ட் ஒட்டிக்குது. டேய் உன் ஆள் மாதிரியே இருக்குதுடா. உன் ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணி பாரு. நடந்து போற நாய்களுக்கு பறக்கிற ஆசை வந்துச்சா? டேய் ராமண்ணனை மட்டும் பாக்குறா, அவர் கழுத்துல இருக்க செயினை பால்டா. போய் கேட்போம். நான் ராமண்ண கழுத்துலாம் ஜொலிக்குது. அப்பா இதையா கேக்குறீங்க? என் பையன் சென்னையில சம்பாதிச்சு எனக்காக வாங்கிட்டு வந்ததுப்பா. நல்லா இருக்கா? செம்மையா இருக்குண்ணே. நீங்களும் நல்லா படிச்சு சம்பாதிச்சு உங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும், சரியா? இப்போ தமிழ்நாட்டுல பச்சி முச்சவங்க வேலை இல்ல, இதுல நாங்க எப்போ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கி தரது? ஏய் எல்லாரும் செம்மறியாட்டு கூட்டம் போல ஒரே படிப்பு பின்னாடி போறீங்க. எவனை கேட்டாலும் இன்ஜினியரிங்கிறான். எவ்வளவுதோ நல்ல படிப்பு இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு படிச்சு நல்ல வேலைக்கு போங்கடா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க கண்டிப்பா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறோம். இப்ப நாங்க விளையாட போறோம். பாய். என்னப்பா பாக்குற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் பார்க்குறேன். காலையில இருந்து ஒருத்தர் விடாம இந்த செயினை பத்தி கேட்டுட்டாங்கப்பா. உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு அவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்குப்பா. என்ன மச்சான், நாட்டுல 1000 நடக்குது, பழைய கதை பேசிட்டு உட்காந்துருக்கான். 1000 பிரச்சனைனா என்ன ஜிஎஸ்டி பத்தி பேசுறியாடா? டேய் நியூஸ் பாக்குறது இல்லையா போய்? நீ அது முடிஞ்சு 6 மாசமாகுது. 6 நீ வேணா மாசம் பழைய கதை பேசிட்டு உட்காந்துருக்கான். டேய் சிவா, டேய் உன் ஆள் வருது பாடுறா. ஏய் சிவா, ஒரு நிமிஷம் நில்லுடா. ஏய் சிவா, ஏண்டா என்ன பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போற, ஃபோன் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற. நீங்களாம் பணக்காரங்க, நீங்களாம் என் கூட பேசுவீங்களா? ஏண்டா வீட்டில தான் பணம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீயுமா? சாரி. இப்பெல்லாம் நீ குடிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக குடிய விட்டுருக்க. இந்த காலத்துல யார் இந்த மாதிரிலாம் இருக்காங்க? உன்னை போல ஒருத்தனை லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?
என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, பட் லைஃப்பில் நிம்மதிங்கிறது பிடிச்சவங்க கூட இருக்கும்போது தான் இருக்கும். இப்போ கூட மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஒன்றை தான் நினச்சி பார்ப்பேன் தெரியுமா? பிகாஸ் ஐ லவ் யூ. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே யாருக்கும் தெரியாமல் என் மனசுக்குள்ளே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன் கூட பேசினது எவ்வளோ ஆறுதலாக இருக்குது தெரியுமா? நீங்க செஞ்சு என்னை எடுத்து ஒதுக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கடைசி வரைக்கும் என் கூட லைஃப்பில் பேசிட்டே இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா. சரி ஓகே, எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். குடியை விட்டதே உனக்காகத்தான். அது எங்கள் அப்பாவையும் சேர்த்து சந்தோஷப்படுத்துச்சு. என் அப்பா என்னை பார்த்து பெருமைப்படும் போதெல்லாம் உன் நினைப்பு என் மனசுக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கும் பிரியா.